Hi friends, welcome to Tamil MNC. நான் உங்கள் தமிழ் டியூட்டர் சையத். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம Vlookup வரைக்கும் பார்த்துருக்கோம். என்னென்ன ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மு, மேக்ஸிமம், மினிமம், ஆவரேஜ், ரவுண்டு, கவுண்ட்டு, சம்மிஃபு, கவுண்டிஃபு, Vlookup. சரி, இந்த Vlookup வந்து நான் மறுபடியும் உங்களுக்கு வந்து இன்னொரு தடவை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள் எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நான் வந்து லாஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் 1, மார்க் 2, மார்க் 3, மார்க் 4 வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து இது Vlookup ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணோன்னு சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்து வந்து நமக்கு வந்து அதுக்கு டோட்டலும் தேவைப்படுது. அந்த டோட்டலும் எப்படி எடுக்கணும் அப்படின்ட்டு தான் நம்ம வந்து இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து இது எல்லாமே நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போது இதை வந்து நான் அந்த ஃபார்முலாவை எப்படி அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கங்க. லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணது தான் Vlookup கொடுத்துட்றேன். இந்த ஃபார்முலா ஈக்குவல் டு Vlookup ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி லுக்கப் வேல்யூ, எங்கேருந்து நம்ம வந்து இந்த வேல்யூஸ் எடுக்க போகிறோம். நம்ம இந்த ரோல் நம்பரை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த வேல்யூஸ் எடுக்க போகிறோம். அதனால் நம்ம இந்த ரோல் நம்பரை செலக்ட் பண்ணிக்கிறோம் இந்த செல்லை. அடுத்தது வந்து என்ன கேட்குதுன்னா, டேபிள் அரே எந்ததுலேருந்து நம்ம வந்து அந்த டேபிள் அரே அப்படின்னா என்னென்னா, எந்தெந்த இதுலேருந்து நம்ம டேட்டாஸை வந்து எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு தான். இப்போ வந்து நம்ம ரோல் நம்பர்லேருந்து அப்படியே நம்ம இது வரைக்கும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி ரிசல்ட் வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த டேபிளை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி வச்சிடறோம். இது எல்லாமே இங்கே வந்துடும். வந்துட்ட பிறகு அடுத்து என்ன கேட்டால் காலம் இண்டெக்ஸ். காலம் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து இது வந்து மார்க் 1 வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரோல் இங்கே டேபிள் வந்து இது தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபஸ்ட் காலம், இது செகண்ட் காலம், இது தேர்ட் காலம், இது ஃபோர்த் காலம், இது ஃபிஃப்த் காலம், 6th, 7th, 8th இதே மாதிரி போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து காலம் இண்டெக்ஸ் வந்து மார்க் 1க்கு வந்து 2 அதுதான் கொடுத்துருக்கோம். மார்க் இண்டெக்ஸ் வந்து 2 கொடுத்துருக்கோம். காமா 0 வந்து என்ன கொடுக்கணும்னா ரேஞ்ச் லுக்கப். இது என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அந்த ரேஞ்ச் லுக்கப்ன்றது வந்து நம்ம வந்து எக்ஸாக்ட் மேட்சாக இருக்கணும். நம்ம வேல்யூ வந்து எக்ஸாக்ட் வேல்யூவாக இருக்கணும். அப்ராக்சிமேட் வேல்யூ கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வந்து மார்க்ஸ், அது எக்ஸாக்டாக இருக்கணும் அப்படின்றதுனால நம்ம 0ன்னு கொடுக்குறோம். சரிங்களா? இப்போது இது என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ மார்க் 1 வந்துடுச்சு. அடுத்தது பார்த்துங்க, அடுத்து மார்க் 2க்கும் இந்த ஃபார்முலாவை எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பார்த்துங்க. இதை வந்து அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கங்க. ஏன்னா எல்லாமே இதே தான் நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம். Ctrl V கொடுத்துட்டு இந்த மார்க் 2வோட காலம் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 3, அதை மட்டும் நம்ம இங்கே மாற்றிக்கிறோம். 3 சரிங்களா? என்ட்ரி கொடுத்துறோம். 98 வந்துச்சு பாருங்கள். அடுத்து மார்க் 3க்கு வந்து காலம் இண்டெக்ஸ் வந்து 4, இதை என்ட்ரு கொடுத்துறோம். மார்க் 4க்கு வந்து 5 என்ட்ரு கொடுத்துறோம். டோட்டலுக்கு வந்து 1 2 3 4 5 6 வருது. அது நம்ம 6 கொடுத்துட்றோம். 6 ரிசல்ட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு தடவை கவுண்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு கிளியராக அப்போ தான் ரிசல்ட்ஸ் வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கும் இப்போ வந்து ரிசல்ட் வந்து எத்தனாவது காலத்தில் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 8வது காலத்தில் இருக்குது. அதனால் நம்ம வந்து காலம் இண்டெக்ஸ் இதுக்கு வந்து 8ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறோம். பாஸ் வந்துச்சு பார்த்தீங்களா? இவ்வளோ தான் Vlookup ஃபார்முலாவை இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஓகேவா? அடுத்தது வந்து நம்ம ரோல் நம்பர் 3க்கு பார்க்குறோம். 2003 ராம் அவர் வந்து ஃபெயில் ஆகிருக்காரு. இப்போ இதை கொடுத்தா நம்ம வந்து ஃபெயில்னு வரணும். ஃபெயில் வந்துடுச்சு பார்த்தீங்களா? ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இஃப் ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். இப்போது இந்த ரிசல்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நான் மேனுவலாக டைப் பண்ணது. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு 10 பேருன்றதுனால நம்ம மேனுவலாக டைப் பண்ணிட்டோம். இதே வந்து ஒரு 3000 பேர் 4000 பேர் இருக்கிறாங்கன்னா ஒருத்தருக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி டைப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இது பாஸா ஃபெயிலா அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸல் ஷீட் வந்து டிடெக்ட் பண்ணி நம்ம வந்து அதை வந்து பாஸா ஃபெயிலா அப்படின்னு சொல்லி போடணும். இஃப் ஃபார்முலாவை இதுக்கு அப்ளை பண்ணுறோம். இது வந்து ஈக்குவல் டு
இஃப் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம வந்து ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு இந்த வேல்யூ greater than or equal to 35 இருந்தால் பாஸ். சரிங்களா? இது அதிகமாக இருக்கணும், இல்லை ஈக்குவலாக இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் பாஸ். அது வந்து எப்படி நம்ம வந்து கொடுக்குறோம், பாஸ்ன்னு பிரிண்ட் பண்ணோம். இது கமா கொடுத்துட்டு டபுள் கோட் கொடுங்க, கொடுத்துட்டு பாஸ் கொடுத்து டபுள் கோட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கமா கொடுத்துட்டு இல்லைன்னா ஃபெயிலுன்னு பிரிண்ட் ஆகணும்னு சொல்லி சொல்கிறோம். FAIL ஃபெயில் கொடுத்து ஒரு கோட் கொடுத்து இதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். என்ட்ரு கொடுக்குறேன். ஃபெயிலுன்னு வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம வந்து வெறும் ஈக்குவல் டு தான் கொடுத்துருக்கோம். greater than or equal to கொடுக்கணும். சரிங்களா? greater than or equal to. இப்போ பாஸ் வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போது நம்ம இந்த ஒரு மார்க்கை வச்சு நம்ம மொத்தமாக எடுக்கிறோம். இது பார்த்திங்கன்னா எல்லாமே பாஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் மார்க் 2ல் 2 பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தா இந்த ஃபார்முலா வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு தப்பு. இதை எப்படி வந்து நம்ம எல்லா மார்க்ஸும் செக் பண்ணி அது பாஸாக ஃபெயிலா அப்படின்றது வந்து நமக்கு வந்து இதில் வந்து பண்ணணும். இப்போ வந்து நான் இந்த ஃபார்முலாவை எப்படி அப்ளை பண்ண போகிறேன்னு பாருங்கள். ஒரே இடத்து மட்டும் பாஸ்ன்னு நம்ம கொடுத்தாச்சு. இப்போது இதை வந்து நம்ம அண்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். இப்போது AND அண்டுன்றதை வந்து இஃபுக்கு அப்புறம் ஒரு ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் இதை போட்டுங்க. இதுக்கப்புறமா ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது இது வந்து இந்த 35 அதான் ஃபஸ்ட்டு மார்க்குக்கு மட்டும் நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இது கம்மா கொடுத்துட்டு இந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து greater than or equal to 35 இருக்கணும். அடுத்தது 3வது மார்க்கு இது வந்து greater than or equal to 35 இருக்கணும். இதுவும் ஒரு கம்மா கொடுத்துருக்கேன். அடுத்தது 4வது மார்க்கை செலக்ட் பண்ணிங்க. இதுவும் greater than or equal to 35 இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் பாஸ், இல்லைன்னா ஃபெயில். சரிங்களா? இப்போது இதை வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு மற்றது அப்படியே அங்கே தான் பாஸாக இருக்கணும். இருந்தால் பாஸ், 35 மேலே இருந்தால் பாஸ், இல்லைன்னா ஃபெயில் அப்படின்னு நம்ம இங்கே கொடுத்துரும். இது என்ட்ரு கொடுக்குறேன். ஏன் வரல? இது ஓகே கொடுத்துட்றேன். greater than or equal to greater than or equal to greater than or equal to இங்கே ஒரு கம்மா கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து ஒர்க் பண்ணணும். அந்த ஃபார்முலா பாஸ் வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ இதை வந்து நான் மொத்தமாக எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த 2 பேர் ஃபெயிலுன்றவங்க இந்த ஃபெயில் வந்துச்சு பார்த்தீங்களா? ஏன்னா இந்த ரெண்டுமே 35க்கு கீழே இருக்குது. அதனால் இவங்க 2 பேரும் ஃபெயில். இப்போ வந்து இது எல்லா மார்க்ஸ்க்கும் இந்த ஃபார்முலா அப்ளை ஆகிடுச்சு. இப்போ ரிசல்ட்டும் இங்கே பாருங்கள். இப்போ வந்து 3 நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ரோல் நம்பர் 3 ராமு, அவர் வந்து ஃபெயில் ஆகிருக்காரு. அது ஃபெயில் இங்கேயும் வந்துடுச்சு. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், இது பாஸ் கவுண்ட்டு 8, இது ஃபெயில் கவுண்ட்டு 2, இதுவும் க்ளியராக வந்துடுச்சு. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து Vlookup இஃப் அண்டு ஃபார்முலாஸை எப்படி அப்ளை பண்ணுறதை பார்ப்போம். அடுத்தடுத்த ஃபார்முலாஸ் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு எதனா டவுட்ஸ்னால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ.